முன்னாடி இன்றைக்கி நீங்கள் பேசும்போது சொன்னோம் சபரிமலையில் ஏன் முகத்தில் சாயம் பூசிக்கிறோம் நம்ம சொல்லும்போது சொன்னோமே, அது என்ன அர்த்தம்? எப்பேற்பட்ட முருகன் முன்னாடி நீங்கள் அழகா? அழகன் என்றால் முருகன், முருகனாலே அழகு. அந்த முருகன் முன்னாடி போய் நீங்கள் என்ன நிராயுதமாக நிற்கணும்? முருகா, எனக்கு எதுவுமே நீ தான் முருகா, எல்லாம் நீ விட்ட வழி, தமிழ் கடவுளே உன் பாதம் பற்றுகிறது. இன்றைக்கி எத்தனை எனக்கு அதுதாங்க இன்றைக்கி எனக்கு பெரிய சந்தோஷம் தருவாங்க. இந்த நியூஸ் 18 சேனல் மூலமாக ஒரு பணிவார்ந்த வேண்டுகோளை வைக்கிறேங்க நம்மளுடைய தமிழக அரசுக்கு. அறநிலையத்துறை இவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, நீங்கள் இது மட்டும் செய்யக்கூடாதுங்க. இயலைசி நாடகம் பண்ணுற மூலமாக தேவார வகுப்பு, திருப்புகழ் வகுப்பு கண்டக்ட் பண்ணி நம்ம பசங்களுக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணணும். சைவ சமயத்தை வளர்க்குறது, அது தமிழ் வளர்க்குறீங்கல்ல, இப்படியும் தமிழ் வளர்க்கலாமே. இதுவும் ஒரு விதமான இதுங்க. பக்தியோடு சேர்ந்து குழந்தைங்களுக்கு இதை இன்ஜெக்ட் பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாக போய் சேருங்க. கடவுள் பக்தி என்பது ஒரு தனி மனித ஒழுக்கங்க. எத்தனை வன்முறை குறையும், எத்தனை மோசமான குணங்கள் நம்மை விட்டு போகும். பக்தியை கொடுக்கறதே அதுதாங்க மிகப்பெரிய சாதுரியமான விஷயம். அதனால்தான் இறைவன் படைத்தது. ஏன் பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசினா தான் பாசிட்டிவ் அதை நெகட்டிவ் பஸ்மம் பண்ணும். ஸோ இப்பேற்பட்ட ஆகச்சிறந்த நூல்கள், சைவ சமய நூல்கள் நம்மில் தோன்றிருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான். இப்போ காட்சிகளில் பார்க்கிறோம், சூரனை வதம் செய்யறதுக்காக சஷ்டி மண்டபத்திலிருந்து அன்னை கொடுத்த வேலோடு முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் அந்த பகுதியில் எழுந்தருள் இருக்கிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா அரோகரா அப்படிங்கிற முழக்கத்தோட அந்த முழக்கம் விண்ணதிர காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது பக்தர்கள் எந்த அளவுக்கு முருகன் ஆட்கொள்கிறார், ஆட்கொள்றது தானே, அதுதானே இன்னினுடைய முக்கியமான சாராம்சம், கான்செப்டே அதுதான். அப்படி பக்தர்கள் எப்படி முருகன் ஆட்கொள்றார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு நாக்கில் குமரகுருபரனுக்கு எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முத்தை திரு அந்த பதி தான் போய் மேலேந்து குதிச்சிடலாம், ஒரு முக்திக்கு போகலான்னு நினைக்கிற ஒருத்தரை தடுத்து நிறுத்தி இதை நீ படி, இதான் அந்த பதி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குற அந்த ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தமிழனுடைய ஆழமான கருத்துக்களை நமக்கு உணர்த்துறதா இருக்குன்னு பாக்குறீங்க. அதுதான் இல்லறத்தில் இருந்த அருணகிரிநாதரை அடா பாவி இதில் போய் உட்காந்து உழன்றிருக்கேடா, இதோட ஒரு பெரிய ட்ரக் எக்ஸஸை நான் காட்டுறேன் வாடான்னு முருகப்பெருமான் காட்டினது தான் அருணகிரிநாதருக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் கொடுத்து அந்த முத்தை திருப்பத்தி திருவண்ணாமலையில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த அந்த திருப்புகள் தான் இன்றைக்கி முத்தை திருப்பதி நம்ம பாடுறோம். அதில் ஒரு இடம் வரும் பாருங்க, லாஸ்ட்டில், அதாவது அவருடைய திருப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெருமாளைன்னு ஏன் தெரியுமா சரணடைகிறாரு. இந்த திருப்புகளே பார்த்தீங்கன்னா சில கன்ஃப்ளிக்டான திருப்புகள்லாம் இருக்குது, அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். பாசிட்டிவிட்டி ஒன்லி கிரியேட் பண்ணுற திருப்புகள் எப்படிலாம் ஒவ்வொரு படை வீட்லேயும் முருகப்பெருமானை அவர் ஆராதிக்கிறாரு. அந்த படை வீடு எப்படி அவர் கனெக்ட் பண்ணுறார். இப்போ திருச்செந்தூர்லேயே நான் விரல்மாறணிந்துன்னு ஒரு திருப்புகள் இருக்குது. அந்த திருப்புகள் பார்த்தீங்கன்னா எப்படி முருகன் ஒவ்வொரு விரல்லையும் செய்கிற ஜாலங்கள் எந்த மாதிரி அந்த கடல் அலைக்கு நடுவில் இருந்துட்டு எப்பேற்பட்ட ஒரு பஞ்சபூதத்தை அவர் ஆட்கொள்கிறாரு. எப்பேற்பட்ட இந்த கௌமாரத்தை சொல்றப்பட்டது என்னென்னா, கௌமாரம்ன்றதாங்க முருக வழிபாடுடைய ஒரு ஆத்தென்டிகேஷன் நூல். அதில் சொல்கிறாரு, தேவர்கள் கதறும் பொழுது முருகன் தேவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே தப்பு பண்ணிட்டு தான் நீங்கள் பின்னாடி ரியலைஸ் பண்ணுவீங்க, நீங்கள் ஏன் தப்பு பண்ணுறீங்க, தப்பு ஏன் செய்கிறீங்க, உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சு ஒரு வாட்டி செய்த தவறுக்கு, தெரியாமல் செய்த தவறுக்கு ஒரு வாட்டி தான் மன்னிப்பு, செஞ்சு கொண்டே இருக்கும் தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்போ அதற்கு உண்டான கர்ம வினைகளை, அதனால தான் நம்ம எப்போவுமே நான் சொல்லுவேன், நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன், என் பிரச்சனை நாளைக்கே சரியாகணும், சரி ஆகாது. உன்னுடைய கர்ம வினையை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும். என்ன, கோயிலுக்கு போய் வழிபடுறதுனால த ஃபோர்ஸ் ஆஃப் கர்மா, த ஃபோர்ஸ் ஆஃப் இம்பேக்ட் ஆஃப் கர்மா, அந்த கர்ம வினையுடைய தாக்கம் கம்மியாக. இப்போ சொல்கிறாங்க, குரு பகவானை போல் ஒரு சுபகிரகம் உலகத்திலே கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த குரு நினைச்சாருன்னா நான் நடுத்தரு கொண்டு வந்துடுவார், தெரியுமா? அப்பேர் சுபகிரகம் தான். அதே மாதிரி சனி பகவான் யார்? சனி பகவான் அசுப கிரகம்னு சொல்லுவாங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பா? சனி பகவான் உங்களை தூக்கி வைக்கணும்னு வச்சாருன்னா எங்கேயோ வச்சிருவார். அதுதான் பொங்கு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன, அது எப்படி உருவானது, எப்படி நம்மளுடைய ஜனன காலம். பிரம்மா எப்பவுமே ஒன்று தெரியுமா, கண்ணை முடிந்தான் எழுதுவார் விதியை. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை அதுதான். ஏன்னா அந்த பத்மதலத்திலேருந்து எடுக்கிறார்ல,
நம்முடைய பிறப்பு பிரம்மாண்ட புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரம்மதேவர் எழுதுவாராம் நம்மளுடைய விதியை கண்ணை முடின்னு. பிறப்புலேருந்து நீ எப்படி அதான் சொல்லுவாங்க, ஒன்ஸ் யூ பார்ன் ஆன் த சேம் மூமெண்ட் த டிபார்ச்சர் டேட் ஃபிக்ஸ்னும். நீ பிறந்த அன்றைக்கே உன்னுடைய மரணிக்கும் காலமும் சேர்த்து தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போது கண்ணை திறந்து பார்ப்பாராம், ஐயோ அந்த குழந்தைக்கு நான் இப்படி அல்பாஸாக விதியை எழுதிட்டேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழும் இந்த கர்ம வினைகளை நாம் அனுபவித்து தீர்த்தான் ஆக வேண்டும். அதனால்தான் குரு பகவான் நம்மளை இந்த வக்ர நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பாருங்கள், குரு பேர்ந்திருக்காரு இப்போ வக்ரமாக. அப்போது யாருக்கெல்லாம் குரு சரியாக இல்லையோ திருச்செந்தூர் போய் வழிபடுங்கள். ஏனென்றால் குரு வடிவாக திருச்செந்தூரிலே குரு பரிகார ஸ்தலமாக திருச்செந்தூர் இன்றும் திகழ்கிறது. தயவு செஞ்சு பக்தர்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. தட்சிணாமூர்த்தி வேற, குரு பகவான் வேற. தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவபெருமானுடைய 64 முகூர்த்தங்களில் ஒன்றான சனந்த சனகாதி முனிவர்களோடு தட்சிணாமூர்த்தி தவம் இருக்கும் இடம். அது ஞான ஸ்வரூபனாக சிவபெருமான் நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறார். அவருடைய ஒரு முகூர்த்தம் தட்சிணாமூர்த்தி. திருப்பி தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் குழப்பிக்காதாங்க. குரு பகவான் இருக்கிறது நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் தேவானாஞ்ச ரிஷினாஞ்ச குருகாஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திருலோகேஷம் தன்னமாமிய பிரகஸ்பதியும் என்று நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வணங்குறோம். குருன்னா யாரு? தேவர்களுக்கெல்லாம் குரு. அது தேவ குரு. தட்சிணாமூர்த்தி கிடையாது. தட்சிணாமூர்த்தி ஈஸ்வரனுடைய அம்சம். இந்த சனந்த சனகாதி முனிவர்களோட யோக நிஷ்டையில் காட்சி தரும் தட்சிணாமூர்த்தி வேற. இந்த குருவுக்கு பிரீத்தி செய்ய திருச்செந்தூர் போய் உளமாற வேண்டுங்கள். அதுதான் திருச்செந்தூருடைய அற்புதமான ஸ்தலம். குரு பகவானுடைய தோஷங்கள் நீக்க குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவின் பார்வை கருணையோடு நம் மீது பட வேண்டுமானால் திருச்செந்தூர் சென்று பரிகாரங்களை செய்ய குருவினுடைய தாக்கம் குறையும். எப்படி 1000 ரூபா பில்லு கட்டுறதோட 5 ரூபாயோட போகும். அதுதான் உதாரணமாக சொன்னால். அதுதான் தலைக்கு தலைப்பாகையோட போகணுவாங்க தெரியுமா? அதுதான் உதாரணம். அம்மா, தெய்வங்கள் இன்றைக்கி நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேம்மா. நம்ம இந்த கண்டிப்பாக இதை நம்ம பகிர்றோம் மக்கள்கிட்ட. எந்த ஒரு ப்ராப்ளமுமே நீங்கள் ஓவர் நைட்டில் அம்பானி ஆகணும், ஓவர் நைட்டில் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், ஓவர் நைட்டில் என் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடணும், அந்த மாதிரி நினைக்காது. அதுமாதிரி முருகன்ட்டையோ எந்த கடவுள்கிட்டையோ நீங்கள் வேண்டும்போது முருகா எனக்கு இதை கொடு, முருகா எனக்கு அதை கொடுன்னு வேண்டாதீங்க. கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு. அதுவும் கடவுள் எப்போ சொல்கிறது என்னென்னா, கடவுள் எப்பவுமே உனக்கு எது அத்தியாவசிய தேவையோ அதைத்தான் கொடுப்பார். நீ ஆசைப்படுறதை கொடுக்க மாட்டார். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, காட் ஆல்வேஸ் கிவ் வாட் யூ நீட் நாட் வாட் யூ வாண்ட் அப்படின்னு. பேர்பட்ட தெய்வ வழிபாடு நம்மளுடைய சைவ சமயங்களில் இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு இப்படி ஒரு த மோஸ்ட் வைப்ரண்ட் டே இன் அவர் இந்து கேலண்டர். இந்த நாள் நீங்கள் சொல்கிறீங்க எவ்ரி மந்த் சஷ்டி, எவ்ரி மந்த் சஷ்டி விரதம். இந்த ஐப்பசி சஷ்டி விரதம் என்னன்னா, 6 நாட்கள் பரிபூர்ணமாக முருகப்பெருமான் தவக்கோலத்தில் இருந்து சூரனை வதம் பண்ணும் நாள் இன்னைக்கு. அதனால் அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் இன்னைக்கு. ஏன்னா அவரே ஒரு அகோர பசியில் இருப்பார் இன்னைக்கு. 6 நாட்கள் அவர் உபவாசம் சிவபெருமானுக்கு இருந்து தான் சூரபத்மனை தண்டிக்கிறார். சூரபத்மனை, உன்னுடைய ஆணவத்தை அகற்று, உன்னுடைய அகந்தை அகற்று, என் கால் தூசு, அதெல்லாம் எதுவுமே செல்ஃபே எடுக்காது, அப்படியே ஒழிச்சிடுவார் முருகன். அப்படியே மனிதனுக்கு அந்த அகம்பாவம் ஆணவம் தலைக்கேறிச்சுன்னா அதான் சொல்லுவான். எனக்கு இன்னும் அந்த டைலாகை நான் பார்த்து ரசிப்பேன். அனுபவா அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்குள்ள தகராறு வந்துருமா, யார் பெரியவர்னு. அப்போது சரஸ்வதி கேப்பா, என்னங்க இப்படி இருக்காரு, ஒரு தலையில் கர்வம் ஏறினாலே தாங்க முடியாது, பிரம்மனின் 4 தலையிலும் கர்வம் தலைக்கேறி இருக்கிறது, அதை உடனடியாக நம்ம இது பண்ண முடியுமா? இது ஒரு நம்ம நாடகம் போட்டு தான் இவரோட கர்வத்தை குறைக்கணும். மும்மூர்த்திகளும் நவகிரகத்துக்கு அடிபணிந்தவர்கள். பிரம்மனுக்கு நீ கோவில்ன்றது அது அவருக்கு எழுதப்பட்ட விதிமா. அது பிக்ஷாடனர்